திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ ஆள் போகுமாங்கிறது இன்றைக்கி தான் பார்க்குறேன். முருகன் மேலே அவ்வளோ பக்தியா? எல்லோருமே எல்லா ஊர்லேயுமே ஊரையே காலி பண்ணி போகிற மாதிரி எல்லாருமே போகிறாங்க. எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டெல்லாம் ஆள் அதிகமாக போகாது, இப்போ எல்லாருமே போகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து ஆள் போகிறத இப்போ தான் பார்க்குறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் நடந்து போகல, வண்டியில் தான் போனேன். ஆனால் பார்க்க எனக்கே ஆச்சரியமாயிட்டு. நான் மெஞ்ஞானபுரம் அந்த வழியாக தான் போனேன். போனால் அப்போல்லாம் ஆள் அப்பப்போ திட்டாக கொஞ்சம் தான் நடந்து போனாங்க. அந்த நடுநலமுறை கிணறு தாண்டி போகும்போது தான் பார்த்தா அங்கேருந்து பிடிச்சி முருகன் கோயில் வரைக்கும் ஆளுங்க தான் நடந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ கூட்டம்! பார்க்க சந்தோஷமாக இருக்குது. முருகர் மேலே அவ்வளோ பக்தி மக்களுக்கு. நான் பார்க்கும்போதே அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு கண் கோடி வேணும். அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பேர் சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆள், வயசானவங்க எல்லாருமே போகிறாங்க. அதில் ஒரு ஆடு ஒன்று பிடிச்சிட்டு போகிறாங்க. அதில் நான் வேறு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட பையன்கிட்ட தான் கொஞ்சம் வீடியோ எடுன்னு சொன்னதுக்கு அவன் எடுத்துருக்கான். இருட்டாக பிடிச்சி வச்சுருக்கான். இருட்டாக வெளிச்சம், ஆள் நடந்து போகிறது கூட தெரியாமல். அவ்வளோ ஆளுக்கப்பா! எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பேர் நடந்து போவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அங்கே கோயில் பார்க்கணுமே அப்போ! அந்த பிள்ளையார் கோயிலெலாம் அப்படி ஒரு கூட்டம், சரியான கூட்டம். மக்கள் எங்கே பார்த்தாலும் மக்களாக தான் இருக்காங்க. இந்த பாத யாத்திரைக்கு, இந்த மாசி திருவிழாவுக்கு இவ்வளோ பக்தர்கள் வருவாங்களாங்கிறதே நான் இப்போ தான் அதை பார்த்துருக்கேன் நேராக கண்கோட. அவ்வளோ பக்தர்களப்பா! சின்ன பிள்ளைங்க கூட நடக்குது. எங்கள் ஊர்லேயும் எத்தனை பேர், எவ்வளோ பேர் நடக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கூட்டம் வர நடப்பாங்க அப்படிங்கிறது. எப்படியாவது அடுத்த வருஷம் எப்படியாவது நானும் நடந்துடணும்னு நினச்சிருக்கேன். இந்த வாட்டி வண்டியில் போயிட்டேன். அடுத்த வாட்டி எப்படியாவது நடக்கும்னு நினச்சிருக்கேன். முடியுமாங்கிறது தெரியல, ஆனால் நடக்கணும். ஆனால் சந்தோஷமாக இருக்குது. முருகர் பக்தி நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு உடம்புலாம் சிலுக்குது. ஆனால் போகிற இடம்லாம் அன்னதானம் தான். அன்னதானம், சாப்பாடு, காப்பி, பஜ்ஜி, வடை எல்லாமே கொடுக்குறாங்க. தண்ணி, பிஸ்கெட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த கடற்கரைக்கு போனால் கடற்கரையில் கூட்டம் நம்ம நெல் முளைச்ச மாதிரி தான். இந்த வயக்காட்டிலலாம் நெல் நிற்கலாம், அந்த மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அது கடற்கரையா இல்லை வயல்வெளியாங்கிறது தெரில, அவ்வளோ கூட்டம். நம்ம எங்கேயாவது வயல்வெளி பார்க்கும்போது நெருங்க அப்படி அழகாக வயல் புல்லுவாக இருக்கும், அந்த மாதிரி தான். எங்கே பார்த்தாலும் மக்கள் படுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கோயில் சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ இடமும் மக்கள் தான் படுத்துருக்காங்க. இப்போ கோயில் அங்கே பிள்ளையார் கோயில் ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான். பார்க்க முருகனை தான் நேராக பார்க்க முடியல. அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு அப்படி முருகர் மேலே ஒரு இனம் புரியாத பக்தி வரும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாம் பார்க்கும்போது. அடுத்த வருஷம் எப்படியாவது